ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முத்ராஸ் தான் பார்க்க போறோம். இந்த முத்ராவின் பெயர், இப்ப நம்ம சொல்லக்கூடிய முத்ராவின் பெயர் வருண் முத்ரா. இந்த வருண் முத்ரா எப்படி பண்ண போறோம்னா, நம்ம இந்திர முத்ராவில என்ன பண்ணோம், இந்த நுனியை சேர்த்து வச்சுக்கிட்டோம். வருண முத்ரால இந்த நுனி, இந்த சின்ன சுண்டு விரலை மடக்கிட்டு அதை கட்டை விரலால பிடிச்சுக்கணும். இப்படி. இதெல்லாம் இழுக்கும், பட் இருக்கட்டும். அப்படி இப்படி இந்த முத்ராவை பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நீரை குறிக்கும் விரல் இல்லையா? பஞ்சபூதங்கள்ல இதை நீரை குறிக்கும் விரல். ஸோ இதை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சுக்கும்போது, எக்ஸஸ் தண்ணி இருக்கும்ல பாடியில, எலிஃபேண்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளேரியான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணி வந்து வயிற்றில் எக்ஸஸாக தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. காலில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண அப்படியே குழியாக விழுந்துடும் சில பேருக்கு. கால் தண்ணீரால் வீக்கம் அடைஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள், பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலில் சும்மா இப்படியே ப்ரெஸ் பண்ணாலே பிட்ஸ் வரும். அதே மாதிரி நெஞ்சில் வாட்டர் வந்து நம்ம நெஞ்சில் இருக்குது, லங்ஸில் தண்ணி இருக்குது அப்படி சொல்கிறவங்களும், சைனஸ் தண்ணி வந்து அப்படி தலையில் நேரத்தில் நிறைய தண்ணி இருக்குது, தண்ணியில் மூக்கில் தண்ணியாக கொட்டுது, சில பேருக்கு கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், சில குழந்தைகளுக்கு, ஈவன் பெரியவர்களுக்கும் அந்த மாதிரி தண்ணி வழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் கட்டை விரலால் சுண்டு விரலை அழுத்தி பிடிச்சுக்கணும். இப்படி பிடிச்சிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக நம்ம பாடியில் இருக்கும் தண்ணி வந்து, தண்ணீரால் வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய அவதிகள் எல்லாம் தீரும். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது நிறுத்திடலாம். ஆனால் ஓவராக எல்லா தண்ணியும் ட்ரெயினும் பண்ணக்கூடாது இல்லையா? அதற்கு தான். இல்லாட்டி நீங்கள் அதோட டைமிங்கை குறைச்சிக்கலாம். 45 நிமிஷங்கிறது அரை மணி நேரங்கிறது 10 நிமிஷம், அப்படி குறைச்சிட்டே கூட வரலாம். மேபி தொடங்கும்போது கொஞ்சமாக தொடங்கி பாருங்கள். 45 நிமிஷம் எடுத்த உடனே வேண்டாம். பட் ஒரு 10-15 நிமிஷம் தொடங்கி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாடியில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, தண்ணி இருக்குது நெஞ்சிலெல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது இதை பண்ணுங்கள். இல்லை கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இது பண்ணலாம். சைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இது பண்ணலாம். பெரும் அளவில் ஒரு ரிலீஃப் கொடுக்கும்.